மேசம் ராசி அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன் போட்டு 1 வருடத்திற்கு மேலாகிவிட்டது. அதனால் செவ்வாய் பெயர்ச்சி பலன் நட்சத்திர பலன்கள் வழியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பலன்களை காணப்போகிறோம். அசுவினி நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 1வது வீட்டில் 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாக கேது பகவானுடைய நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். செவ்வாய் பகவானுடைய வீட்டில் கேது சார நட்சத்திரம். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு 7.5 நாட்டு சனி நடந்து கொண்டிருக்கிறது. வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி இப்போ 4 மாதமாக 7.5 நாட்டு சனி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வேலை, தொழில், உத்தியோகம், குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி சத்தமாக வெளியில் பேசக்கூடாது. சத்தமே வரக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி சத்தமாக பேசுனீங்கன்னா, வெளியில் இருப்பவர்களுக்கு கேட்டுச்சுன்னா, உங்களுக்கு 7.5 நாட்டு சனி நடக்கும்போது பகை, போட்டி, விரோதம், கண் திஷ்டி, செய்வனை, மந்திரம், இந்திரம், எதிரி, பகைவர்களால் உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து போயிடும். ஏன்னா 7.5 நாட்டு சனி நடக்கும்போது தான் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிம்மதியெல்லாம் போயிடும். குடும்பத்தில் நிம்மதியே இல்லைப்பா, ஒரே பிரச்சனையாக இருக்கப்பா, நல்லா சாப்பிட முடியல, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரியான பொழப்பு தான். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே 7.5 நாட்டு சனி வருது அப்படின்னால பிரச்சனை தான். அதனால் இதை ஞாபகத்தில் வச்சிங்க. வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி 1/8/2026 அன்று முதல் செவ்வாய் 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது. அதாவது 3வது வீட்டிலே செல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது. கோச்சாரத்தில் 3வது வீட்டில் செவ்வாய் வரும்போது நல்ல தைரியம், எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறலாம். எதிரிகளே இருக்க மாட்டாங்க. எதிரிகள் இருந்தாலும் உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க. விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அதிக லாபம் சம்பாதிக்கலாம். டிரைவர்கள், வண்டி வாகன இயக்குநர்கள், ஓட்டுநர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பு. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். கோச்சாரத்தில் 3வது வீட்டில் செவ்வாய் வரும்போது எல்லாமே நன்மை தான். கோச்சாரத்தில் 3வது வீட்டில் செவ்வாய் வரும்போது உங்களுக்கு இளைய உடன் பிறந்தவர்கள் இருந்தாங்கன்னா, தம்பியோ தங்கையோ, அவங்களுக்கு கொஞ்சம் கோபதாபங்கள் கூடுதலாக வரும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அதாவது சளி, காய்ச்சல், இருமல், இரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுடைய இளைய உடன் பிறந்தவர்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. அசுவினி நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 1வது வீட்டில் கேது பகவானுடைய முதல் நட்சத்திரம். அசுவினியில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் அம்மாவுக்கு தான் பிரச்சனை. அசுவினியில் ஒரு குழந்தை பிறந்தால் அம்மாவுக்கு செய்வன தோஷம் உண்டு. அசுவினியில் எந்த கிரகம் நின்றாலும் லக்னத்திற்கு எந்த பாவகமோ அந்த பாவக அதிபதி இந்த அசுவினி நட்சத்திரத்தில் நின்றால் அவங்களுக்கு செய்வன பாதிப்பு இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதே அசுவினியில் சூரியன் நின்றால் அப்பாவுக்கோ மாமனாருக்கோ சித்தப்பாவுக்கோ 2 தாரம் என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரத்திற்கு கடைசி நட்சத்திரம் புதனுடைய ரேவதி நட்சத்திரம். அப்போ புதனுடைய வழியில் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதாவது இளம் பெண்களோ வயதான பெண்களோ, பெண்களிடத்தில் சிலருக்கு பிரச்சனை இருக்கும். வயதான பெண்கள் உங்களை அசிங்க அசிங்கமாக பேசலாம். இளம் பெண்கள் காதல் விவகாரங்களில் போய் மாட்டிக்கிட்டு சிக்கல் பிரச்சனையை சந்திக்கலாம். உங்களுக்கு
கடைசி நட்சத்திரமாக புதனுடைய நட்சத்திரம் வரும்போது அந்த புதனுடைய கேரக்டர் மூலம்தான், அதாவது தாய் மாமனே உங்களுக்கு ஆகாது. மாமாங்கிற உறவு முறையை பெரும்பாலும் அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். திருமண வயதில் இருக்கும்போது அதிகமாக எதிர்பார்ப்பீங்க, எனக்கு வந்து இப்படி தான் வேணும், அழகாக வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும்னு. அப்படி நீங்கள் வந்து எதிர்பார்த்து திருமணமே ஆகாமல் காலம் கடந்தவர்களும் உண்டு. அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் நின்று அவருடைய 4ஆம் பார்வை 6வது வீட்டின் மேல் விழுகிறது. மேச ராசிக்கு 6வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும். பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், கூடுதல் சம்பளம், நல்ல இடமாற்றம், எதிரிகளே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கொடுத்து அடைக்கலாம். 6ஆம் வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது உறவுகளிடத்தில் ஓரளவு உங்களுக்கு நன்மை உண்டு, ஒத்தாசை உதவி உண்டு. செவ்வாயுடைய 7ஆம் பார்வை மேசராசி அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு 9வது வீட்டின் மேல் விழுகிறது. பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது உங்களுடைய பயண போக்குவரத்து சிறப்பாக இருக்கும். படிப்பு சார்ந்தா இருக்கலாம், வேலை உத்தியோகம் சார்ந்தா இருக்கலாம், ஆன்மீகம் சார்ந்தா இருக்கலாம். உங்களுடைய பயண போக்குவரத்து உங்களுக்கு சிறப்பாக முடியும். 3வது வீட்டிலே செவ்வாய் நின்று 10வது வீட்டை பார்வை செய்கிறார். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலுக்காக வேலையாட்கள் பற்றாக்குறை இல்லாமல் கிடைப்பாங்க. தொழில் நன்றாக போகும். தொழிலில் வந்து நல்ல வருமானம், பணம் சம்பாதிக்கலாம். மேசராசி அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்த 1.5 மாத காலம் உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்க. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். 7.5 நாட்டு சனியின் பாதிப்புகள் கொஞ்சம் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிப்பீங்க. போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசு பதக்கங்கள்லாம் வாங்கிட்டுருவீங்க. மேசராசி அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்துகிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவையில்லாமல் மற்றவர்கள் மேல் கோபப்படுறது, யுத்தம், குரோதம், நீங்கள் வந்து ஒரு வைராக்கியம், பிடிவாத குணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்து விடுங்க. இதை வந்து நீங்கள் நல்லா கேட்டுங்க. உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.